الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله مولانا العليم. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவனுக்கு சில தினங்களை ஒரு சிறந்த தினங்களாக கொடுத்திருக்கின்றான். அதே போன்று மாதங்களை பார்க்கும் பொழுதோ 12 மாதங்களில் 4 மாதங்களை அர்பாத்துன் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய 4 மாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் துல்காதாவுடைய நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய துல்காதாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த மாதங்களை அல்லாஹ் ஏனைய மாதங்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் அதிகமான சமூகங்களை, அதிகமான சமுதாயங்களை படைத்தார்கள். அவர்கள் அனைவர்களும் நீண்ட காலங்கள், நீண்ட வருடங்கள் ஆயுள் கொண்டவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாகிய நாங்கள் மிகவும் குறுகிய கால உம்மத்தாக, சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அமார் உம்மத்தி மா பைன 60 அவு 70. என்னுடைய உம்மத்தினுடைய வயதினுடைய எல்லை 60 அல்லது 70 வயதுக்குட்பட்டவர்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் கொண்டு இப்படியான நல்ல தினங்களை, சிறப்பான தினங்களை, சிறப்பான மாதங்களை தந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் துல்காதாவுடைய மாதத்தை கழித்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைவதற்கு இருக்கின்றோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய 10 நாட்கள் இருக்கின்றது. 1 முதல் 10 வரைக்கும் உள்ள தினங்கள் சிறப்பான தினங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்லிவிட்டு வலையாலின் அஷிர், அந்த 10 தினங்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த 10 தினங்கள் என்னவென்றால் அஷ்ருதுல் ஹிஜ்ஜா, அஷ்ருதுல் ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்கள் சிறந்த தினங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஒருமுறை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள்: யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதை விடவும் சிறந்த தினங்களா, சிறந்ததா என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் சிறப்பானதுதான் இந்த 10 தினங்கள், 10 தினங்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள்